சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் ஒருங்கிணைப்பாளர் பி. சங்கர், சேலம் கிழக்கு மாவட்டம் தலைவர் எல். கார்த்திக், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் காமராஜ், தஞ்சாவூர் மாவட்டம் இஸ்மாயில் ஆகியோரின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1,00,000 டிப்பர் லாரிகளை வைத்து தொழில் செய்து வருவதாகவும், கடந்த 3 ஆண்டுகளாக அவர்களது தொழில் கேள்விக்குறிக்கு உள்ளாகியுள்ளதாகவும், ஒரு லாரி கூட வைத்து இல்லாமல் செல்ல ராசாமணி என்பவர் லாரி சம்மேளனம் என்று ஒரு அமைப்பு வைத்துள்ளதாக குவாரி செய்யும் தொழிலாளர் நபர்களை தனிப்பட்ட முறையில் மிரட்டி அவர்களிடம் பணம் பறிப்பதும், மணல் மாஃபியாக்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு மணல் லாரி, பொக்லைன் போன்ற தொழில் செய்தவர்கள் தமிழகத்தில் பிழைப்பில்லாமல் வெளி மாநிலத்திற்கு செல்லும் அவல நிலை ஏற்படுத்தியுள்ளார். இதன் மூலம் செல்ல ராசாமணி அவர்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கியுள்ளதை ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாராக உள்ளோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இதுபோன்ற சமூக மோசடி நபர்களிடம் இருந்து மணல் லாரி உரிமையாளர்களையும் இந்த தொழிலை நம்பியுள்ள சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நலன் கருதி இதுபோன்ற மோசடி நபர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் 2 வருடங்களாக மூடப்பட்டுள்ள அரசு மணல் குவாரிகளை திறக்கவும், 2 மாதங்களாக மூடப்பட்டுள்ள கிரவல் சவுடு கோரிக்கைகளை திறக்கவும், எம்சாண்ட் ஜல்லிக்கற்களை கொண்டு வந்து மக்களுக்கு மலிவு விலையில் கிடைக்க வழிவகுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார்கள். தமிழகத்துல 1,00,000க்கு மேற்பட்ட லாரி உரிமையாளர் இருக்கிறோம். அதை சார்ந்த தொழிலாளர் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் 3 ஆண்டுகளாக கேள்விக்குறி ஆகிவிட்டது. மணல் குவாரி 3 ஆண்டுகளாக இல்ல. இந்த 2 மாசம் ஆட்சி பொறுப்பேற்று கிராவல் குவாரி ஓடிக்கொண்டிருந்தது. கிராவல் குவாரி, செவுடு குவாரியும் இப்போது நடைமுறை இல்லை. மழை காலம் வந்துவிட்டது. உடனடியாக புதுசா பொறுப்பேற்ற ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு லாரி உரிமையாளருடைய எங்களுடைய வாழ்வாத்தை அறிந்து இந்த கோரிக்கையை ஒன்று வைக்கிறோம். உடனடியாக கிரவல் குவாரியும் செவுடு குவாரியும் திறக்க சொல்லி வலியுறுத்தி இந்த பிரஸ் மீட் வைக்கிறோம். 2வது, தமிழகத்துல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படாத சில மாநில சமூக தலைவர் என்று சொல்லிக்கொண்டு செல்லாராசாமணியும், கூட்டமைப்பு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு உலாய் வந்து கொண்டு செல்லாராசாமணி எப்போதும் லாரி உரிமை நலன் கருதி போராடணும் இல்லை. ஒரு மாநில சமூக தலைவர்னா ஒரு 10 லாரி இருக்கணும். அந்த ஒரு லாரியே வச்சு வாழ்வாரம் பார்க்காத செல்லாராசாமணி எந்த அரசு 1000 கோடி களிமண்ல ஊழல், எந்த புது அரசு ஏற்பட்டு எதனா கிராவல் குவாரியோ மணல் குவாரியோ திறக்கின்ற வருகின்ற போது அரசு அதிகாரி இது ஊழல் செய்தார்கள். அவரு டைரக்டர் ஊழல் செய்தார், அவரு செய்தார், இவரு செய்தார், 7 பேச்சு ஊழல் செய்தார். இப்படி புலம்பிக் கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கி கொண்டு இருக்கிறதே செல்லாராசாமணி தான். ஆனா செல்லாராசாமணி கடந்த ஆட்சியில் 5 அடி எடுக்க பர்மிஷன் கொடுத்தாங்க, 30 அடி எடுக்க சொன்னாங்க. ஆனா 30 அடி எடுத்தது யாரு? SR நிறுவனம். ஏன் அப்போது செல்லாராசாமணி மாநில சமூக தலைவராக தானே இருந்த? ஏன் அப்பெல்லாம் வாயை திறந்து லாரி உரிமை நலன் கருதி மாநில சங்க தலைவர் போர்வில் இருக்கிற நீ ஏன் பேட்டி கொடுக்கல? ஏன் அதை பத்தி நீ வாயை திறந்து பேச முடியல? இப்பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு குத்ததாரம் மட்டும் தாக்குதல் செய்து கொண்டு அவர் எடுத்து நடந்த 4 மாசமோ 3 மாசமோ அதுக்கு முன்னாடி நடத்துறத பத்தி குறை சொல்றது இல்ல. எப்போ பார்த்தாலும் வாயை தட்டாலும் அரசுக்கு 50,000 கோடி ஊழல், 50,000 கோடி ஊழல். ஆனா நீ 2012க்கு மேல வெளியே வந்து சாதாரண மாவட்ட சங்கமா இருந்து மாநில சங்கமா உருவாக்குன அன்றைக்கு உனக்கு எத்தனை ஏக்கர் சொத்து, எத்தனை லாரி வச்சிருந்த? இன்னைக்கு எத்தனை 1000 கோடி சொத்து, கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி சொத்து வந்துக்கிறான். 750 டு 1000 கோடி சொத்து வந்துக்கிறான். நீ எந்த ஊழல், எந்த குத்துதாரம் மிரட்டி எப்படி சம்பாதிச்ச? எங்க வெளியே ஏதாவது அவுட்டர்ல கொண்டாந்து வச்சு ஏதாவது ஒரு நட ஏத்துனா அதுக்கும் அவங்க கிட்ட கொடுத்து ஏத்தணுங்களா? அப்படி இது எதுனாலும் பாத்துக்க. உள்ளூர்ல ஒரு கட்டுப்பாடு பண்ணிருக்கோம் சாமிக்காக, புரியுதா? சரி சரிங்க. அது ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியா பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, கண்டிப்பா டோக்கன் எல்லாம் போயிட்டா ஆளும் போட்டாச்சு வண்டி கொடுத்தா ஸ்டேஷன்ல படுத்துருவாங்க. நான் உனக்கு தகவல் கூட்டத்தன்னைக்கு நீ இல்லைங்கிறத தகவல் தொடர்ந்து சொன்னேன், போதுமா? சரி சரிங்க. ஏன்னா எனக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சிருந்தா கொடுத்தா அந்த நேரத்துல 10 பேர் பிடிச்சி கொண்டாந்து நிறுத்திட்டாலும் சங்கடம் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் அட்வான்ஸா உனக்கு சொல்றேன். சரி சரிங்க. ஏன்னா தெரிஞ்சு இருக்கும் தெரியாம இருக்கும். எங்க கிராமத்துல எங்க இருந்தாலும் போட்டு ஏத்தினால் வந்து மினி ஆட்டோ ஒண்ணுது. மினி ஆட்டோ
அந்த மாதிரி 500 ரூபாய், டயர் வண்டிக்கு 250 ரூபா. அது கோயில்ல டோக்கன் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு தப்பு இல்லை. சரி சரி. உனக்கு எத்தனை லாரி ஓடிச்சு? நீ லாரி நலங்கிறது எப்படி பொதுத்தளத்துல நீ பேசுற? அந்த அரசு அதிகாரி மேல, இந்த அரசு, அந்த அரசியல்வாதி மேல வழக்கு போன, இந்த அமைச்சர் மேல வழக்கு போன, நீ என்ன ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 12,000 ரூபாய் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கின்னு தமிழகத்துல வருகின்ற குத்துதாரு கிட்டத்தட்ட ஆறுமுசாமி, கேபி, SR, ராசாப்பா வரைக்கும் மிரட்டி சம்பாரிச்ச சொத்து தான் சொத்து. உனக்கு எத்தனை லாரி இது சொல்ல முடியுமா? இது உனக்கிட்ட லாரியே இல்ல லாரி வச்சிருந்து ஓட்டு படி கொடுக்க முடியாத வாழ்ந்துக்கிறியா? இல்ல இன்சூரன்ஸ் கட்ட முடியாது இருந்துக்கிறியா? இல்ல டியூ கட்ட முடியாது இருந்துக்கிறியா? இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டயர் எடுத்து போட முடியல, அப்படி இல்லாத நீ ஒரு போலியான ஒரு சங்க மாநில சம்மூக தலைவர் எப்படா பேசி ஒரு பதிவு பண்ணி வச்சது கொண்டு எந்த அரசு ஒரு முடிப்பு காட்டி ஏதாவது திறக்கின்ற வரும்போது அந்த அரசியல் அமைச்சர் 1000 கோடி, இந்த அமைச்சர் 1000 கோடி, இவரு 1000 கோடி, இதெல்லாம் கூட சொல்றல. 2012 முன்னாடி இருந்த சொத்து 1.5 ஏக்கர். அன்றாட வாழ்க்கைக்கு 1500 நீ கடன் பெற்று தான் வாழ்ந்து கொண்டிருந்த. இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல லாட்ஜி, கல்யாண மண்டபம், ஒடுந்தூர்ல உடனே விவசாய சங்கம், விவசாயிக்கு போற காவிரி ஆறு காவிரி ஆறு ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு பேங்க் கட்டி வச்சுக்கிற. கல்யாணம் அங்க வீடு, அங்க கல்யாண மண்டபம். இந்த சொத்து நீ எப்படி சம்பாரிச்ச? உனக்கு எத்தனை லாரி இருக்குது? லாரியே இல்லாத ஒரு லெட்டர் பேட் வச்சுட்டு அந்த கவர்னருக்கு மனு போட்ட, இந்த ஏடி சொல்லிட்டாரு, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, இந்த அமைச்சர் மீது நடவடிக்கை, துறைமுகம் உள்ள பண்ணணும், கைது பண்ணணும், ரகுபதி கைது பண்ணணும் சொல்றியே. அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இது, ஓய்க்குது? நீ லாரி உரிமை நலன்கிறது ஒரு காலத்துல கூட நீ பேசுறவங்க கிடையாது. எந்த லாரி உரிமை வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் போது டாக்ஸி கட்டினியா, இன்சூரன்ஸ் கட்டினியா? கடந்த காலம் 19 மாசம் திமுக மணல் குவாரி ஓடுகின்ற போது லாரி உரிமை 8 நாள் 10 நாள் டர்ன் பண்ணல கத்தி கதறி கொண்டு இருந்தா, அன்றைக்கெல்லாம் அந்த லாரி உரிமை நலன்கிறது வாய் தந்து பேசாத. SR போட்ட எலும்பு துண்டுக்கு நீ வாலாட்டி கொண்டு இருந்துட்டு இன்றைக்கு அவன் கொள்ளடிச்சுட்டான், இவன் கொள்ளடிச்சுட்டான், அந்த அரசு அதிகாரி கொள்ளடிச்சுட்டான், இவரு கொள்ளடிச்சுட்டான். நீ என்னடா ஓய்க்குமான பையா? ஒரு சங்கம்னா என்னங்க? ஒரு மல்லி கடை வச்சுக்கிறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அது ஒரு ஏரியால இருக்கிறாங்கன்னா அந்த சங்க கடை வச்சு நடத்துறவங்களும் அந்த வலிமை தெரியும். அந்த சங்கத்தை வச்சு பேட்டியோ இல்ல ஒரு ரவுடி வந்து மிரட்டுறான், அதெல்லாம் பேட்டி கொடுக்கலாம். நீ லாரியை வச்சு நீ எப்படி லாரி சங்கம்னு சொல்ற? கண்ணு கேட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் தேடிக் கொண்டுகிற செல்லாராசாமி மாரி போலியான தலைவர்களை உடனடியாக ஐயா இருக்கிற தூய ஆட்சியாக செயல்படுற, லஞ்ச லாவணி இல்லாத ஆட்சியாக செயல்படுற ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் உடனடியாக சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். காக்கலான இருக்கிற காவல்துறையை வைத்து, லஞ்ச ஒழிப்புத்துறை வைத்து இவங்க சொத்துக்களை ஆய்வு பண்ணி எடுத்தாலும் இவனை பிடிச்சாலே போதுங்க. செல்லாராசாமி பிடிச்சாலே போதும். இப்ப 1.5 வருஷத்துல 1.25 வருஷம் திமுக மணல் குவாரி போச்சு இல்ல, 4730 கோடி. நான் சொல்லல, மத்திய அரசு வழக்கு போட்டது, ரோன் கம்பா போட்டு வழக்கு போட்டது. அந்த பணம் பூரா செல்லாராசாமி தான் இருக்குது, வேற யாருக்குமே இல்லை. இவன் ஒன்னத்தப்ப பார்ட்னர். இப்ப ஏன் இவன் வந்து மத்த அமைச்சர் எல்லாம் கூட சொல்றான், துறைமுருகன் கைது பண்ணணும், ரகுபதி கைது பண்ணணும்? அப்ப அந்த ஆட்சி ஓடுகின்ற போது நீ லாரி உரிமை நலன் பெருதி செய்யணும் பேசணும், அந்த ஆட்சி நடக்கிற போது 1 மாசம் தவறு நடந்தது தெரியாதா, 2 மாசம் தவறு நடந்தா, 3ஆவது மாசம் நீ இந்த பேர் பேட்டி கொடுத்துருக்கலாமா, அறிக்கை கொடுத்துருக்கலாமா, கொடுத்துருக்க கூடாதா? அப்ப நீ கொடுக்காத அவங்ககிட்ட மாசம் ஒரு நாளைக்கு 300 டோக்கன் வாங்கி வித்தா, அது மாசம் 4.5 கோடி. அப்புறம் ஒரு 5 கோடி 6 கோடி அவன்கிட்ட பணம் பெற்றுக்கிட்டு லாரி உரிமையாளர் என்பது மானுக்கு மின்னுக்கு வெளியே வைத்து லாரி மேல வாழ்வாரத்தை கெடுத்தவனே செல்லாராசாமி தான். ஆனா நீ ஓட்டு போட்டு தந்தது. இப்ப நான் அந்த அரசுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம், தூய்மையான அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில சங்க தலைவர் என்ற போர்வில் இவங்க பேச்சையே கேட்க கூடாது. உங்களுடைய ஆட்சியில் நீங்க தூய்மை செயல்பட 38 மாவட்டத்தில் மூத்த லாரி உரிமையாளரை தேர்வு பண்ணி ஒரு வாரித்து அனுப்பி அந்த 38 மாவட்டத்தில் லாரி உரிமையாளர் சொல்ற குறை நிறைகள் பெரும்பாலும் சொல்ற கருத்துக்களை கேட்டு எங்களுடைய வாழ்வாரத்தை நீங்க தான் மீட்டு கொடுக்கணும். இவனுங்க 2 பேரும் திருட்டு பையன் செல்லாராசாமி திருடான். இவனுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒண்ணு சொல்லி கொண்டு என்ன ஒரு உத்தரனா, ஒரு வழக்கறிஞன்னு ஒரு பேரை வச்சுக்கணும். எல்லா வழக்கறிஞனா முன்ன இன்சுல போடுவாங்க, பின்னாடி போட்டுக்குவான். இவனுடைய கேரக்டர் இதுதான். இவன் சொத்து எப்படி வந்தது? இப்ப நீ அமைச்சர் சொத்தை பறிமுதல் பண்ணும், வழக்கு பண்ணும், துறைமுகம் மீது வழக்கு போடணும், உனக்கு எப்படி சொத்து வந்து 2012 மேல நான் சொன்னது 1.5 ஏக்கர் தானே ஆதாரத்துல சொல்றேன். நான் பொய்யான குற்றச்சாட்டு சொன்னா டிபேட் ஒரு வழக்கு போடு, கோர்ட்ல ஒரு வழக்கு மன்னஸ்ட் வழக்கு போட்டு நான் எதிர்கொள்றது, நான் ரெடியா இருக்கிறேன். இந்த மாதிரி தலைவர் பேச்ச இந்த முதலமைச்சர் கேட்க கூடாது, இதெல்லாம் காதுல வாங்க கூடாது.
இவங்களுக்கு இப்ப யாரு குத்து தரு வராங்களோ போன பேர் யார் நடத்துறாங்க குத்து தரு அவங்கள மிரட்டி பணம் கேட்கறது. இப்ப ராசாப்பா மிரட்டலாம், பணம் கொடுக்கல, உடனே ராசாப்பா 1000 கோடி திருட்டோம் 2000 கோடி திருட்டோம். அப்ப நீ தமிழகத்தில் தானே இருந்த, தமிழகத்தில் தானே இருந்த, நீ ராஜ்யசபா தலைவராக தானே இருந்த, ஏன் அப்பெல்லாம் நீ கேள்வி கேட்கல? அவங்களாம் முடிஞ்சு வீட்டுக்கு போட்ட பிற்பாடு லாஸ்ட் 2 மாசம் எலெக்ஷன் தேதி அறிவிச்ச பிற்பாடு SR சேர்ந்த கோபியாப்பா எடுத்து நடத்துறாரு தமிழ்நாடு பூரா. ஏன் அப்ப வாங்கி தரல? அப்ப ஏன் போலி பெர்மிட் பத்தி பேசல? அப்ப ஏன் போலி பெர்மிட் பத்தி பேசல? அப்ப ஏன் அதெல்லாம் பத்தி வாங்கி தரல? இதெல்லாம் ஒரு சுயநிலையோடு நீ பணம் சம்பாதிக்க நீ தற்கூரியா இருந்துக்குன்னு ஒட்டு மொத்தமா 1 லட்சம் லாரி விமான சார்ந்த தொழிலாளர்கள் 50 லட்சம் பேர் குடும்பத்தை வாழறதுக்கு எடுத்துக்கின்னு எந்த அரசுனா முன்னிறுத்தி வருகின்ற போது இந்த குவாரியை திறக்கணும், மணல் குவாரி திறக்கணும், கிரால் குவாரி திறக்கணும்னு வாயை திறக்கின்ற போது அந்த மனுஷர் கொள்ளடிச்சாரு, இவரு கொள்ளடிச்சாரு. உனக்கு என்னடா வக்கு? நான் சொல்றேன், உங்க அப்பா விடுது 1.5 ஏக்கரு, மோட்டர் கிடையாதுங்க, சர்வீஸ் கிடையாது, அது ரொம்ப சொத்தை நீ சம்பாதிச்சு வச்சுக்கிற. இன்னைக்கு கிட்டத்தட்ட 750 கோடி 1000 கோடி சொத்து எப்படி வந்து உனக்கு? ஒரு லாரிக்குதா? ஒரு டாக்ஸி அரசுக்கு கட்ட வக்கில்லாத போய்தானே நீ எப்படி லாரி உரிமையை பத்தி குறை சொல்லிக்கிற? இதனால எங்க தொழில் மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகுது. இந்த செல்லாராசமணி யுவராஜ் என்ற மாதிரி ஆளுங்களை உடனடியாக இந்த புதுசா பொறுப்பேற்ற அரசு இவங்களை ரிமாண்ட் பண்ணி உங்களை சொத்துக்களை பறிமுதல் செய்தால் மட்டும்தான் எங்க தொழில் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா இந்த இரவும் கூட எங்க தொழிலை காப்பீடு பண்ண முடியாது. என் பேரு சங்கர், விழுப்புரம் மாவட்டம், கார்த்தி இவரு சேலம் மாவட்ட தலைவர், இவரு செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய செயலாளர், பேரு நாங்க இஸ்மாயில், தஞ்சாவூர் மாவட்டம். தமிழகம் முழுவதும் கடந்த 3 ஆண்டு காலமாக மணல் குவாரி திறக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் லாரி உரிமையாளராக கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் வச்சிருக்கோம். இதை நம்பி வாழ்வாதாரத்தை மட்டும்தான், இது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தொழில்ங்களா. இந்த தொழிலுக்காக இந்த புதுசான ஆட்சியேற்ற பிறகு அமைச்சரை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவைக்கு மேல மனு கொடுத்துருக்கோம். மணல் குவாரியும் கிராவல் குவாரியும் உடனடியாக திறக்கிற மாதிரி வலியுறுத்தி மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால மிக விரைவில் இந்த மணல் குவாரி திறந்து எங்க வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்குற மாதிரி நான் முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இதை 4-5 தடவை கொடுத்துருக்கோம். இது மேல ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் மழை குவாரி திறந்தாகணும். இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் பார்த்து மாநிலம் தழுவிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் கூப்பிட்டு ஒரு பெரிய அளவு போராட்டம் நடத்தலான்ற முடிவு எடுத்திருக்கோம். 2வது மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா, சென்னையை வச்சுதான் ஒரு 13 மாவட்ட லாரி மேல 10 லாரிகள் வாழ்ந்துக்குது. ஆனா சென்னையில மிகப்பெரிய ஏடு கள்ளத்தனமாக ஓடிக்கொண்டு இருக்குது. அரசுக்கு பல ஆயிரம் கோடி வருமானம் ஏற்படுது. எண்ணூர்ல சாம்பலே இல்ல. ஏன் இல்ல? எம்சான்ல கலந்துட்டான். இப்ப அந்த மணிவாக்கம் ஒரு பில்டிங் இருந்து உடிச்சதுல அதே மாதிரி விரைவில் பில்டிங் நிறைய இடிஞ்சு விடும். அப்பாவி கனவு திட்டத்தோடு கூலி வேலைக்கு, கொத்துனார் வேலைக்கு, கக்கூசு வேலைக்கு ஏதோ போய் கனவு திட்டம் வீடு கட்டுறது பூரா 800 சாம்பலை கலக்குற ஐயா. சென்னையில 300 ஏடு ஓடுது. இந்த ஏடை ஒழிச்சாத மட்டும்தான் 13 மாவட்டத்தில் இருக்கிற லாரி வாழ முடியும். இந்த ஏடு மேட்டர் மெயினா போடுங்க. பல தடவை கோரிக்கை வச்சுட்டோம், டைரக்டர் வச்சுட்டோம், புது டைரக்டர் வச்சுட்டோம், பழைய டைரக்டர் வச்சுட்டோம். எல்லாமே அப்படியா ஓடுது, அப்படியா சென்னையில இருக்குதுன்னு கேள்வி கேட்கறாங்க. நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியல. சேலம் கிழக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர் நலச்சங்கம் தலைவர் கார்த்திக்.